மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது சார்? அம்மா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் மேசராசிக்காரங்களுக்கு என்னன்னா, 7.5 சனி நடக்குது சார், என்ன சார் பண்றது இப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 30 வயசுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா 7.5 சனி பத்தி பயப்படாம உங்க வேலையை பாருங்க. கண்டிப்பாக பெரிய ஆபத்து, சிக்கல், சிரமங்கள் ஒன்றும் வந்துடாது. இப்போ வந்து குரு பகவான் மேசத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூனுக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசியவே பார்ப்பார். நீங்க தான் இந்த உலகத்துல எல்லாரும் பார்த்து விரும்பக்கூடியவராக, திறமை பெற்றவராக, பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான கேரக்டரு, நடை, உடை, பாவனைகள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாக வந்து அமையும். ஒரே ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை சனீஸ்வரன் பார்க்குறார். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுத்தா வாங்க தெரியணும், கணக்கு வச்சுக்க தெரியணும், கரெக்டான ஆடிட்டர் வச்சுக்கணும், ஏதாவது கடனை வாங்கினா ஒழுங்காக கொடுத்து பழகணும், அவன் தான் கேட்கவே இல்லையேன்னு விட்டுறக்கூடாது. இப்படிங்கிற லெவல்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். உடல்நல பிணிப்பீடைகளை பொறுத்தளவு மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சில பிணிப்பீடைகள்லாம் வரதான் செய்யும். ஏன்னா 7.5 சனி எஃபெக்ட் இருக்குது, வரதான் செய்யும். ஆனாலும் 2026 பொறுத்தளவு மேசத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கச்சேரிகள் நடக்கும். அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷனாவது பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு பின்னாடி ரொம்ப பிரமாதமாக எல்லா விதமான நன்மைகளும் கூடி வரும். மேசம் சிறப்பாகவே இருக்கும்.